பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார், முக்கியமான ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். அது உண்மதானான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ராகவேந்திரா கல்யாண மண்டபத்த வந்து இடிக்க போறாங்க அப்படின்னு இருந்தாங்க. அந்த இடத்தை ஆக்கிரமிப்புலாம் நடந்தது. அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருந்ததுன்னுலாம் சொல்றாங்க. நிஜமா இதுக்கு பின்னாடி என்ன சார் நடந்தது? ஃபர்ஸ்ட்டு இந்த ராவேந்திரா மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி, வேற சில ஒரு ஃப்ளாஷ்பேக்ல ரஜினி சார் பத்தின அவர் எங்கே வாங்கினாருன்னு சில விஷயங்கள் சொல்லிட்டு வரலான்னு நெனைக்கிறேன். இப்போ முதல் முறையா பார்க்கணும்னா, இந்த ராயப்பேட்டை, புதுப்பேட்டை கார்டன் ஸ்ட்ரீட்லாம் அவர் ஸ்டே பண்ணது. அப்போ இந்த ராம்டர் ஸ்கூட்டர் ஒண்ணு வச்சிருப்பாரு. ஒரு ஃபியட் கார் ஒண்ணு அப்புறம் வாங்கினது. அந்த ஸ்கூட்டர்ல தான் ஷூட்டிங்லாம் வருவான், போவாங்க. அப்போ சில சில டைமிங்கில கொஞ்சம் மிஸ் ஆகுது அவருக்கு. ஷூட்டிங் டயத்துக்கு வர முடியலைங்கும்போது, அப்போது மவுண்ட் ரோட்ல வந்து ஸ்டுடியோவில் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து பண்ண போகும்போது, ஒருத்தர் சில பேர் கேட்குறாங்க, "என்ன ரஜினி இவ்வளோ லேட்டாக வந்துட்டே?" செய்யும்போது, "இல்ல இந்த டிராஃபிக் ஜாம் இந்த இது" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இங்கேயே ஒரு வீடு வாங்கினா அது பக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ இங்கேயே ஒரு வந்து இடம் கிடம் வாங்கி பண்ணோம்னா அப்படியே வந்து இட்டு போகலாம்ல ஈஸியாக டிராஃபிக் இல்லாமல் போது தான் இன்னொருத்தர் சொல்கிறார், ஏப்பா ரஜினினால மவுண்ட் ரோட்லாம் இடம் வாங்க முடியுமா அதை? அவர் இப்போ எங்கேயோ இங்கே ஒரு சின்ன இதில் இருந்துட்டு போயிட்டுருக்காரு, இதில் விளையாட்டுக்கிறமே மவுண்ட் ரோடுங்கிறது அப்படிங்கிறது மாதிரிலாம் பேச பேச தான் ரஜினி சாருக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஓடுது. ஏற்கனவே அவர் வந்து சொன்னார் இல்லைங்களா, ஏபி ஸ்டுடியோ வரைக்கும் ஒரு காரில் போய் 1000 ரூபா பணம் தராமல் நடந்து வந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அழுதுகிட்டே வந்தேன், பஸ்ஸில் வரும்போதெல்லாம் பேசினாங்க, நான் பேசுகிற டைலாக பேசுனாங்கன்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி தான் சில சம்பவங்கள் நடந்ததில்ல. இன்சல்ட் பண்ண இது ஒரு அவன் இன்சல்ட் பண்ணது. இது ஒரு விஷயம். ரஜினினாலெல்லாம் மவுண்ட் ரோடு இடம் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு பேசப்பட்டு அவர் காதுபட பேசுகிறாங்க. இதான் அவர் பார்க்குறாரு. அப்போ ஒரு சேலஞ்ச் எடுக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் அப்போ ரஜினி சார் வந்துட்டு அவரே சொன்னது தான், நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஸோ அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு சேலஞ்ச் வருது, மவுண்ட் ரோடு நான் இடம் வாங்க முடியாது செய்தா வாங்கி காமிக்கிறேன். அவர் எப்பவுமே ஒரு முடிவு பண்ணார்னு வச்சுங்களேன், அது அது அந்த அந்த என்ன முடிவு பண்ணாரோ அதை முடிக்காமல் வெளில வர மாட்டார். மைண்டு பூரா அதுக்குள்ளே விடும். அப்போ மவுண்ட் ரோட்டில் ரஜினி இடம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே சேரும் போது அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சிகரெட்டு தம்மியை, அதாவது சிகரெட்டும் இந்த ட்ரிங்க்ஸும் வந்து ஒரு இடம் வாங்குற வரைக்கும் தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் லைக் பண்ணார். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். டேயில் 1, ஈவினிங் 1, நைட் 1, கார்லேயே தூங்கிட்டு வர்ற பீரியட்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் அதை. ஸோ அப்போ அதை வந்து நம்ம பண்ணி 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 படம் நிறையா பண்ணணும். ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கணும். அப்போது இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, பேசுகிறதுக்கு நம்ம வந்து யாரும் காட்டணுங்கிற அளவு தான் 3-4 படங்கள் பண்ணது. அதன் மூலமாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனில் போய் சில விஷயங்கள்லாம் ரஜினியாஸ் வந்து கோப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம அது அப்படி நிறைய பேர் ரஜினி சம்மந்தம்லாம் கோப்பறாரு செய்கிறாங்களாம். பட் ஒரு தூக்கம் இல்லாமல் டயத்துக்கு சாப்பிடாலும் மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எரிச்சல் வரும். ஸோ அப்படியே ஒரு படங்கள் நிறையா பண்ணி பண்ணி சம்பாரித்து பண்ணி வாங்கப்பட்ட ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெமினி உடைய ஸ்டுடியோ காம்ப்ளெக்ஸ் வந்து பாம்குரோ ஒன்று இருக்கு ஹோட்டல். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறாங்க, கட்டுறாங்க. அருணாச்சலா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு அது பேர் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் முக்கியமானலாம் வந்து அதை மீட்டிங் பண்ணது, போனது, பேசுறது எல்லாமே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ தன்கிட்ட வந்து முடியாதுன்னு சொல்லும்போது நான் வந்து நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்த விஷயங்கள் வாங்கினது தான் அந்த இடம். பட் இது கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா, போயஸ் கார்டனில் எப்படி வந்தாருங்கிற ஒரு விஷயம் வேறு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு பாய்ஸ் கார்டனில் வந்து சினிமா நடிகர்கள் உள்ளே போனதே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் போனது. ஸோ வாங்கி வீடு கட்டிட்டு அவங்க அம்மா பேர் வேதான நிலைமை வச்சாங்க, அங்கே தான் குடி போனாங்க. அப்போது வந்து ஒரு அங்கே வந்து அடுத்து போனது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் உள்ளே போனது. அங்கே ஒரு பெரிய பங்களா கட்டி போனாங்க. பட் அதற்கு பிறகு அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் அவரை. அந்த வீடு இடிச்சிட்டு வேற ஒரு வீடு கட்டுறாங்க. இப்போ இருக்கிறதுல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு வந்து செகண்டாக ஃபஸ்ட்டு வீடு இடிச்சிட்டு கட்டினா தான் அதை. ஸோ இப்போ அந்த வீட்டில் இருக்காங்க. அதற்கு பிறகு எனக்கு முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கேளம்பாக்கம் உடைய அந்த பண்ணை வீடை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 14 ஏக்கர் கிட்ட வரும் அது. அந்த இடம் இப்போ உங்களுக்கு வந்து கேளம்பாக்கத்துடைய அடையாளமே வந்து ரஜினி சாருடைய ஃபார்ம் ஹவுஸ்னால் உங்களுக்கு தெரியும். சின்ன விதோட கூட்டுக்கண்டி விட்டுரும். இப்போ கேளம்பாக்கில் அதை வச்சு தான் நிறைய லேண்ட்லாம் உங்களுக்கு சேல் பண்ணது அதுக்கப்புறம். ஸோ அந்த இடம் எப்படி வாங்கப்பட்டது அப்படின்னோம்னா, காலின்னு ஒரு படம் ஷூட் பண்ணுறாங்க. ஹேம்நாக் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. ஐவிசிஜி டைரக்ஷனில் ரஜினி சார் பண்ணால் இந்த விஜயவாணி ஸ்டுடியோவில் தான் இந்த குதிரையில் ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு சீனில் ஒன்று வரும். அந்த படம் பண்ணும்போது பார்த்தா அது ஒரு சம்பளம் பேசப்படுது, ரஜினி சார் பேசப்படுது. அப்போது அங்கே கேளம்பாக்கத்தில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட சில இடங்கள் அந்த இடம்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து இடம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க. இப்போ ரஜினி சார்கிட்ட சொல்லப்போனால் ஒரு இடம் வாங்கி போட்டால் ஃபியூச்சரில் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது தான் சரி பார்க்கலாம் அப்படின்றார். பட் அங்கே வந்து ஒரு 14 ஏக்கரில் ஒரு இடம் வருது, அதை நான் உங்களுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது தான் போய் பார்க்கலான்னு பார்த்தோம்னா ஒரே காடு முள்ளிச்செடி. அப்போல்லாம் நீங்கள் இந்த ரூட்டே கிடையாது, தார் ரோடே கிடையாது உங்களுக்கு. அதை பார்த்தோன்னா ஒரு ஷாக்குறாரு, இந்த இடத்துல எப்படிப்பா வாங்கி போடுறது, ஒரே காடாக இருக்குது, வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவங்க பின்னாடி பிற்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வாங்கி போடுன்னு சொல்லும்போது தான் சம்பளத்தில் ஒரு பகுதியாக வந்து அந்த இடம்லாம் கொடுக்கப்பட்டது. அங்கே போனாங்க. அதற்கு பிறகு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டாங்க, இன்னொரு காம்பவுண்ட் வால் போட்டு
ஆகிட்டோம்னா அங்கே ரஜினி சார் போய் ஃபார்ம் ஹவுஸில் தங்கிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு டக்குன்னு போனால் 1 ஹவரில் போயிட்டு வந்துடலாம். அப்போ நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா நான் ஊருக்கு போயிட்டு வரேன்றது மாதிரி இருக்கும். அவர் அங்கே தான் போய் அது ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பார். கொஞ்சம் நிறைய பேரை மீட் பண்ணுறது அங்கே அவர் தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இந்த யோகா எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கேன். இப்போ நீச்சல்லாம் அடித்து முடிச்சுட்டு வெளில வருவார். அப்படி வாங்கப்பட்ட இடம் தான் கேளம்பாக்கம் இடம். அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதை ஃபார்ம் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுறது, தோப்புகள் நிறையா இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறது சர்வன்ட்ஸ்லாம் நிறைய வச்சாங்க. அவங்களுக்கு அங்கேயே ஒரு வீட்டுக்கு கொடுத்து அங்கேயே தங்கியிருக்காங்க, சர்வன்ட்ஸ் அங்கேயே இருக்காங்க. அதை பட் அந்த இடம் வாங்கப்பட்டது இப்படி ஒரு சம்பவம். இதற்கு பிறகு தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. ஸோ ராகவேந்திரா மண்டபம் பற்றி ஒன்று கேட்கும்போது தான் அந்த ஒரு பீரியடில் வந்து அதாவது வீடு வாங்கிட்டாரு, ஒரு அருணாச்சலம் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டிட்டாங்க, கேளம்பாக்கத்தில் வாங்கிட்டாங்க. அடுத்து ஒன்று வரும்போது தான் அங்கே கோடம்பாக்கத்தில் ஒரு இடம் வருது அப்படின்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஏக்கர் கிட்ட மேலே இருக்கும். அது வரும்போது பார்த்தோம்னா அவர் போகிறாங்க. பெருசாக வாங்குறது நமக்கு வந்து தோப்பு இருக்குது, வீடு இருக்குது, அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது இங்கே. அப்புறம் இதுக்கு மேலே என்ன அருணாச்சல கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று, இதுக்கு மேலே இடம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் வாங்கி போட்டால் ஓகே பின்னாடி ஏதாவது யூஸ் ஆகும் அப்படிங்கும்போது அவர் யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த இடம் வாங்குறாங்க. வாங்கி எல்லாம் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த இடம் சும்மா அதை வாங்கிட்டாங்க, சும்மா கிடைக்காது. அப்போ தான் நமக்கு வந்து ஏவிஎம் சரவணன் சார்லாம் போய் மீட் பண்ணி பேசும்போது தான் அவர் வந்து சும்மாவே இடத்த போடாத ரஜினி, ஏன்னா போட்டோம்னா யாரையாவது வந்து குடிசை போட்டு உட்காந்துட்டானா அவனுக்கு காலி பண்ண வைக்க ரொம்ப பெரிய விஷயமே வரும். இந்த புறம்போக்கு இடத்துல வாங்கி போட்டுக்குவானே, இது வந்து நீங்கள் பட்ட இடம்லாம் வாங்கியாச்சு ஓகே, ஏதாவது ஒரு வந்து நீ வீடு கட்டியோ இல்லை ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று கட்டி உன் பேரில் இருந்தால் தான் யாரும் உள்ளே வர மாட்டாங்க அப்படிங்கும்போது தான் ரஜினி சார் ஐடியா வருது. சரின்னு போலான்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாச்சுன்னு, அந்த இடத்தை குறிப்பிட்டு பட் அரசியலில் கிடையாது, அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுக்கலாம். அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்குது, நம்ம எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருக்காங்க. ஸோ ரஜினி சார் இடம் வாங்க போகிறாங்க. அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு தொழிலதிபர் உள்ளே வர்றாரு. இந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு சர்ச்சை ஒன்று வருது. அவர் வாங்குறது மாதிரி ஐடியா வர்றாங்க, ரஜினி சார் இதை போகிறது. அப்போது இவர்னால வந்து அந்த அரசியல் செல்வாக்கு இருக்குது அவருக்கு, அந்த தொழிலதிபருக்கு, பெரிய பிஸ்னஸ் மேன். அப்படிங்கும்போது கிராஸ் ஆகும்போது என்ன பண்ணும்போது இவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் சார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சால்வ் வரும். அப்போ தான் நீங்கள் இடத்துக்குள்ள உள்ளே போக முடியும் மாதிரி ஒரு விஷயம் வரும். அதாவது ரஜினி வாங்கின இடத்துக்கு பிரச்சனை வருது. ஓகே. அப்போ ரஜினி சார் சரி ஓகே இது யார்ட்டையும் கொண்டு போய் வேணாம்னு நினைச்சார். அதை நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நம்ம பண்ண போனால் திரும்பி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இதும்போது இல்லை அவங்க வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்கு, நீ என்ன ஃபைட் பண்ணாலும் எடுபடாது அப்படிங்கும் போது தான் ரஜினி சார் ஐடியா பண்ணி அப்போ தான் முன்முறையாக எம்ஜிஆர் அவர்களை போய் பார்க்குறாங்க. முன்னாடி சந்திச்சதில் விட்டுருக்கேன், இவருக்குன்னு ஒரு பர்சனலாக மீட் பண்ணுறது. அப்போ எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும்போது விஷயத்தை கேட்கும் போது தான் பார்க்கணும் யார் வர்றான்னும் போது அவங்க பேர் சொல்லும் போது தான் எம்ஜிஆர் ஓ அப்படி அவர் தான் நான் சரி நம்ம பேசிக்கணும் ஈஸியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை ரஜினி நீ பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்றாங்க. ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து ஈஸியாக பேசுகிறாங்க அவர் எம்ஜிஆர் அவர். அந்த பிரச்சனையை காதில் போட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஒரு ஐடியா வருது. இல்லை நான் ஒரு பில்டிங் ஒன்று கட்டி ஒரு மண்டபம் ஒன்று கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருந்துகிட்ருக்கேன். விஷயத்தை அப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ ஏழைகளுக்கு நம்ம பண்ணலாம், அதாவது இருக்கிறவங்ககிட்ட நம்ம என்ன அமௌண்ட்டை வாங்கிக்கலாம், மிடில் கிளாஸுக்கு என்னமோ பண்ணலாம். இப்போ ரசிகர் மன்றத்துக்கும் நிறையா வந்தாங்கன்னா அவங்களுக்கும் மண்டபம் மாதிரி கொடுத்து கல்யாணம் பண்ணுறது நிகழ்ச்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாப் ஹை ரேஞ்சிலேருந்து மிடில் லோ வரைக்குமே ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாங்கிற ஐடியா இருக்கும்போது நல்ல விஷயம் அதை பண்ணலாம் ரஜினின்னு சொல்லலாம். நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் எம்ஜிஆர். அப்புறம் அந்த தொழிலதிபரை கூப்பிட்டு வச்சு எம்ஜிஆர் அவர்கள்லாம் பேசின சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ரஜினி சார் நம்மளில் ஒருத்தர் அதை நீங்கள் அதுக்குள்ளே தலையிடுவான்னு அவர் பார்த்து வரும்போது அந்த பிரச்சனை முடியுது, ரஜினி சாருக்கு முடியுது. அதற்கு பிறகு தான் என்ன பண்ணால் டக்குன்னு மண்டபம் சொன்னால் ராகவேந்திர கல்யாண மண்டபம் வந்து கட்டுறாங்க. ஸோ கட்டி இதெல்லாம் பண்ணி பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து 87 ஒரு மறைவு வருது அவர். ஸோ அவருடைய இறப்பு வருது. இப்போ மண்டபம்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த மண்டபம் கட்டும்போது திரும்பி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து இன்னொருத்தர் வந்து அதில் எனக்கும் வந்து உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஒருத்தர் வர்றார். ரஜினி சாருக்கு என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது தான் அப்போது என்ன பண்ணலான்னு சொல்லும்போது தான் அப்போது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தால் இங்கே போயிருப்பாங்க. இல்லைங்கும் போது அவர் எம்ஜிஆர் ஈக்குவலாக ஒரு அரசியல் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து ரஜினி சார் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேசும்போது ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். அப்படிங்கும்போது தான் பில்டிங் எழுப்பும் போதும் கட்டலான்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனை போது தான் இண்டிவிஜுவலாக இருந்தால் சில தேவையில்லாத சிக்கலெல்லாம் ஒன்று சொல்லி தான் ட்ரஸ்ட்டாக மாற்றினாங்க. இப்போ ராகவேந்திர கல்யாணம் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே போகுது. இப்போ ட்ரஸ்ட்னால் இப்போ வந்து நீங்கள் விற்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் உரிமை யாருக்குமே ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டதில்ல, அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அனுபவிக்கலாமே தவிர வேறு எதுவும் கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை மாற்றும் போது தான் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. ஸோ ராகவேந்திர கல்யாண மண்டபம் 89 பீரியடில் கட்டி முடிச்சு 89-90 ஓப்பன் பண்ணுறாங்க மண்டபத்தை. அப்போ 90 ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நான் மண்டபத்துக்கு போயிருக்கேன். நான் அதை போயிட்டு நேரடியாக கவரேஜில் நிறையா பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அதை
ஸோ ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பரபரப்பாக பேசுவோம். ரஜினிகாந்த் கட்டின கல்யாண மண்டபம்னு சொல்லும்போது தான் நிறைய பெரிய விவிஐபிகள்லாம் மண்டபத்துக்கு வராங்க. அந்த மண்டபத்தில் மேரேஜ் பண்ணாலே நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இப்போ சில குறிப்பிட்ட மண்டபங்கள் பெரிய அளவுலலாம் கிடையாது. ஸோ அப்போ இந்த மண்டபத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுவும் ரஜினிகாந்த் மண்டபம்னா அது ஒரு இது தானே. நிறைய ஃபங்க்ஷன் நிறைய நடக்குது, அது கல்யாணம் நடக்குது, நிறைய விசேஷங்கள். அப்போ தான் ரஜினிகாந்துடைய ரசிகர் மன்றம் வந்து ரஜினி சார் பாய்ஸ் கார்டன் வீட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ சத்யநாராயண அவருடைய தலைவராக இருக்கார். அப்போது இங்கே சில மீட்டிங்ஸ் பண்ணால் அந்த வீட்டில் க்ரௌடு நிறைய வருது. ஏன்னா இது பாய்ஸ் கார்டன் உள்ளே போகும்போது க்ரௌடு அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ ராமேந்திர மண்டபத்தில் மீட் பண்ணலாம்னு சொன்னால் அங்கே நிறைய ரசிகர்களை வர வச்சு அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இவர் ரஜினி சாருக்கு ஒரு இடம் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு போகிறது மாதிரி பண்ணுறாங்க. அங்கே ரசிகர்களை மீட் பண்ணுது. அப்புறம் நிறைய பார்த்தோம்னா நிறைய ஃபிலிம் ப்ரொடியூசர் கமிட் பண்ண வந்தாங்கன்னா ஒரு ரஜினி வீட்டில் மீட் பண்ணுவாங்க, அப்புறம் மண்டபத்தில் மீட் பண்ண அந்த சந்தர்ப்பம் நிறைய நடந்தது. அதை ஸோ டைம் இருக்கும்போதெல்லாம் கிளம்ப கெஸ்ட் ஹவுஸ் போவார். அப்புறம் ரெஸ்ட் டைமில் இங்கே வருவார், மண்டபத்தை பார்க்குறது, அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்ட பேசுகிறது, ரசிகர்களை பார்க்குறது, ப்ரொடியூசரை பார்க்குறது சொல்லி ராமேந்திர மண்டபம் போகுது. ஸோ இந்த விட பார்த்தீங்கன்னா 36 வருடம் அது மண்டபம் கட்டி. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கூட 2021 எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எல்லா ரசிகர்களையும் வர வச்சு இந்த கலமண்டபத்துக்குள்ளே வந்து நிறைய மாவட்ட செயலெல்லாம் வச்சு மீட்டிங் பண்ண விஷயங்கள் நிறைய இருந்தது. நிறைய படப்பிடிப்புகள் இங்கே நிறைய நடந்திருக்கு. பாஷா படம்லாம் நான் ஷூட் பண்ணலாம் அங்கே இருந்திருக்கேன் நான். ஸோ அங்கே ஷூட்டிங் ரஜினிகாந்த் படமே நிறைய ஷூட்டிங் நடந்தது. ஸோ ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். ஸோ கோடம்பாக்கத்தினுடைய அடையாளமே நம்ம வந்து சொல்லலாம் நம்ம. பட் இந்த இடத்துல நான் சொல்லும் போது பார்த்தா இந்த பிரச்சனையில் வந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதனுடைய ஒரு விஷயத்தை வச்சு தான் நீ அண்ணாமலை படம் பாருங்க. நீங்கள் வினு சக்கரவர்த்தி அந்த கேரக்டரில் வந்து அந்த இடத்த அபகரிக்கிறது மாதிரி போவாங்க. போகும்போது தான் ரஜினிகாந்த் சார் கேள்விப்பட்டு வினு சக்கரவர்த்தி வீட்டுக்குள்ளே உள்ளே போய் மாடெல்லாம் கட்டி விட்டு அதை ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது நிஜத்தில் இந்த ராவேந்திரா மண்டபத்தை அந்த இடத்த அபகரிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணும்போது தான் அந்த நடந்த சந்தர்ப்பத்தையும் இதையும் வச்சு தான் அண்ணாமலையில் ஒரு இதே வச்சுருப்பார். நீங்கள் ரஜினி சார் படங்கள் முக்கியமான படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில நிஜ சம்பவங்கள் அடிப்படையில் வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தா பாபா படம் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா இப்போ ராமசாமின்னு ஒரு கேரக்டர் இப்போ எப்படின்னு ரஜினி சார் வருவார். அந்த கேரக்டர் கூட நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் ரஜினி சாருக்கு. அதை தான் நீங்கள் பாபா படத்தில் வச்சுருப்பாரு. அந்த அரசியல்வாதி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இப்படி வந்து நிறைய சில நிஜ சம்பவங்கள் அடிப்படையில் அந்த டைலாக்லேயே இருக்கும், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா. நீங்கள் தேவையில்லாமல் எனக்கு வந்து தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது வந்து படம் பார்த்த நிறைய பேருக்கு வந்து புரியல, இது நிஜமாவே இது கதை தானா இல்லை யாரையோ வான் பண்ணுற மாதிரி இருக்குன்னப்போ சொந்த வாழ்க்கையில் அந்த நடந்த பிரச்சனையை தான் திரும்ப என்ன வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லி அந்த காட்சியை வைக்கப்படும். முத்து படத்தில் வச்சிருந்த சீனு அந்த ஸ்டேஜில் ட்ராமா படும்போது வச்சது பார்த்தீங்கன்னா அண்டாடிமிக்கு அட்டாக் பண்ணி அந்த சீனை மாற்றி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு சம்பவங்கள் பதிப்பு வரும்போது ஒரு படத்தில் மெயின் ஹைலைட்டாக வைப்பார் மேட்டதை. ஸோ அப்படி அண்ணாமலையில் வச்ச அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இதுக்கு மேலே இந்த பிரச்சனையெல்லாம் முடியுது. மண்டபம்ன்றது இப்போது கடைசியில் 2021 பண்ணும்போது அரசியல், அப்போது நிறைய நிகழ்ச்சியில் அரசியலுடைய கட்சி அலுவலமாக மாற்றலாங்கிற ஒரு நோக்கம் ஒன்று வருது. அதை அப்போ அங்கே தான் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திச்சது வருது. பட் கொரோனா வந்து அரசியல் கலையில் முழுக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் அந்த மண்டபத்தில் சும்மா வருவார் தவிர அதோட இருக்குது. பட் இப்போ அந்த மண்டபத்தை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம், ஏன்னா பெரிய இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிரவுண்டு கிட்ட மேலே வரக்கூடிய இடம். பட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிரஞ்சீவி ஒரு இடம் கூட ஒன்று இருந்தது. அது அவருக்கு அதை அந்த மாப்பிள்ளை படம் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு அதை கார் பார்க்கிங் பெருசாக சொல்லி அந்த இடத்த வந்து ரஜினி சார் வந்து சிரஞ்சீவி வீட்டை வாங்கி ஒரு படம் பண்ணி கொடுத்த ஒரு சம்பவம் இருக்காது. ஸோ இப்போ அதை சாம்பி காம்ப்ளெக்ஸாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற தகவல் நமக்கு வந்திருக்காது. பட் இங்கே அதே இது வந்து பார்த்திங்கன்னா ராவேந்திரா மால் அப்படிங்கிற மாதிரி தான் வர்றது மாதிரி இங்கே இருக்குது. அந்த ராவேந்திரா பேர் உருவானது கூட பார்த்திங்கன்னா அவருடைய தீவிர பக்தர். அவர் மூலம் தான் ஸோ தமிழ்நாட்டில் ராவேந்திர சுவாமி இருக்குங்கிறது நிறைய பேர் தெரிய வந்தது. இந்த காப்பரெல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய படங்கள் பார்த்தா இருக்கும் அதை. ஸோ அந்த மால் வருது, அதில் வந்து கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கிறது மாதிரி தான். இது இப்போ என்ன இருக்கோ அதே ஒரு மண்டபம் ஒன்று, டோட்டலாக ஒரு பெரிய ஒரு மால் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வந்ததுன்னா கோடம்பாக்கத்தோட அடையாளமாக ரஜினிகாந்தோட இந்த ராவேந்திரா மால் இன்னும் ஒரு புதுசாக ஒரு கலர் வரும்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஓகே, ஆனால் அந்த மண்டபம் அந்த பக்கம் போகும்போது ராகேந்திர கல்யாண மண்டபம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது. இப்போ அது போகிறது வந்து கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஏமா இங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருந்துச்சு, என்ன இருக்குது, இன்னும் வேறு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னுது. இன்னொன்று அந்த இடம் வந்து ஆல்ரெடி டிராஃபிக் ஏரியாவாக ஒரு இடம். அது
நீங்கள் இந்த மால் ஓப்பன் பண்ணால் அந்த ரோடு தாங்குமா இல்லைங்க சார்? இப்போ வந்து இந்த மெட்ரோக்காக ஒன்வே பொறுத்தலாம் டிராஃபிக் நினைக்கிறேன் அதுதான் சொல்கிறேன், ஒன்வே ஆக்கிட்டாங்க அது ஒன்வே ஆக்குறதுனால மெட்ரோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா கொடபுரிச்சு வந்து நேரா வடபள்ளிக்கு நேரடியா போயிட்டு வந்துடலாம். இந்த லெஃப்ட் உங்களுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒன்வேனால அதுக்குள்ள போறாங்க, அதனால உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் தெரியுது. தியேட்டர் கீட்டர் ஏதாவது ஓப்பன் பண்ண ஐடியா இருக்கா சார் அதில்? அதான் டோட்டலா அந்த மாலில் எல்லாமே மிக்சடா வர்றது மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. தியேட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு பிளான் இருக்கு. அந்த மாலில் கல்யாண மண்டபம் மற்ற பர்ச்சேஸ் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இப்போ நிறையா மாலில் பர்ச்சேஸ் பண்ணல, நீங்கள் நிறைய ஷாப்லாம் வருது, அது ப்ளஸ் தியேட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதை ஏன்னா அந்த பிளான் வந்து முழு நிறைவு அடையலை. அதனால தான் வந்து எந்த விதமான ஃபங்க்ஷனோ எதுவோ வந்து மண்டபத்தில் வைக்கல இப்போதைக்கு. அதை கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சு. மூடி தான் வச்சிருக்காங்க. ஆமாம், மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்க போகிறாங்க வர்றாங்க, ரஜினி சார் போகிறாங்க வராங்க, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் இருக்காங்க எல்லாமே. பட் ஆனால் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வந்து இதுவரை அலோவ் பண்ணல, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது விரைவில் இந்த மால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்ததுன்னா உங்களுக்கு இதோட மிகப்பெரிய அடையாளமாக மாறுங்க. அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் இது ஓகே சார், அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் மண்டபத்தை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம்.